போன வாரம் நம்ம எல்லாருமே ஹேஷ்டாக் விஞ்ஞானம் செக்மெண்ட்டை ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்கவி சமூக வலைத்தளத்திலிருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு அள்ளி வழங்க போறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளம் அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். இந்த வாரம் சயின்ஸை பற்றி சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரொம்ப ஹைட்டில் டென்னிஸ் கோர்ட், அது மட்டும் இல்லாமல் கோல்டு கொடுக்குற ஏடிஎம் மிஷின் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கிற இடம் தான் துபாய். இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக மவுண்டனை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் எஃபியில் இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் ஆர்டிஃபிஷியல் மவுண்டன் உருவாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சா ரெயின்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாயில் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாததுனால, அங்கே மவுண்டன்ஸே இல்லாததுனால ஆர்டிஃபிஷியலாக ஒரு மவுண்டனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. அதுவும் இல்லாம இது ரொம்பவே ட்ரெண்டும் ஆயிட்டு இருந்துச்சு. உலகத்தில் எல்லா ஸ்பீசிஸ்க்குமே அதோட பேரண்ட்ஸ்னால் ரொம்ப ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி தன்னோட எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகிற வரைய வாயிலே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பீசஸ் தான் எல்லோ ஹெட் ஜாஃபிஷ். இந்த எல்லோ ஹெட் ஜாஃபிஷ் வந்து அதோட எக்ஸ் எல்லாத்தையும் வாயில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இது 22,000 ஃபாலோவர்ஸ் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பீசஸ் எல்லாம் அதோட சில்ட்ரனை பாதுகாத்துக்குது, ஆனால் ஹியூமன்ஸ் தான் அதை அபேண்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இன்ஸ்டாகிராமில் இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு. நம்ம வாரம் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராமினென்ட்டான சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிம் பீக்ன்ற ஆஸ்ட்ரோனட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியர்லி 6 மில்லியன் பீப்புள் வந்து இவரை லைக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு 5 மில்லியன் வியூவர்ஸ் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் இப்போ ஆன் போர்டில் இருக்காரு, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. 6 மந்த்ஸ் வந்து இவர் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இவர் போடுற போட்டோஸ் எல்லாமே அப்பப்ப சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டும் இருக்கு. ஸ்பேஸில் நடக்கிற ரேர் ஈவெண்ட்ஸை அப்பப்போ ஏர்த்ல இருந்து நம்மளாலையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி 13 டைம்ஸ் ஒரு செஞ்சுரியில் நடக்கிற ஈவெண்ட் தான் மெர்க்குரி டிரான்சிட். இந்த மெர்க்குரி டிரான்சிட் May 9 அன்னைக்கு நடந்தது. இது நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தும் எஃபியில் இது நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டும் இருந்துச்சு. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இது நடக்கிற அன்னைக்கு நாசா அவங்களோட பேஜில் லைவாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மெர்க்குரி டிரான்சிட்டை நிறைய பேர் நேரில் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்க்குரி டிரான்சிட்டை பார்க்காதவங்களுக்காக நாசா ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானமாக நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.